மாம்பழ பொரி, பழம்பொரி எப்போவுமே நேந்திரம் வச்சு செய்வாங்க. பட் மாம்பழம் வச்சு ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. 1 கப் மைதா எடுத்திங்கன்னா அதுக்கு 1/4 கப் அளவுக்கு சுகர், 3 ஏலக்காய், 1/4 கப் அரிசி மாவு, 1 எக் எடுத்துக்கோங்க, 1 ஸ்பூன் எள்ளு. இப்போ மைதா 1 கப் சேர்க்குறேன், அரிசி மாவு, சர்க்கரை 3 ஏலக்காயோட கொஞ்சம் சர்க்கரை அரைச்சிங்கன்னா அது ஏலக்காய் ஈஸியாக அரைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ மிச்சம் இருக்க சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டேன். அப்புறம் எள்ளு, இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்ய போகிறீங்கன்னா வீட்டில் மாம்பழம் தான் இருக்குன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். 1 எக்கை ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த ஏலக்காய் பொடிச்சு வச்சுருக்கிறதையும் சேர்த்துருங்க. மாம்பழம் மட்டும் நல்ல ஸ்வீட்டான மாம்பழம் எடுத்து பாருங்கள். இந்த பேட்டரோட டேஸ்ட்டோட அந்த மாம்பழ டேஸ்ட்டும் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். நேந்திரப்பழம் வச்சு இல்லை நார்மல் பனானா வச்சு கூட நம்ம செய்யலாம். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா தோசை மாவு பதத்துக்கு இதை கரைச்சிக்கணும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாக இருந்தால் எண்ணெய் நிறைய குடிக்கும். ரொம்ப திக்காக இருந்தால் அது சாப்பிட நல்லா இருக்காது. கட்டி தட்டாமல் நல்லா இந்த மாதிரி தோசை மாவு மாதிரி கரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மாம்பழம், எந்த மாம்பழம் வேணால் எடுத்துக்கலாம், நல்லா ஸ்வீட்டான மாம்பழம் எடுத்துக்கோங்க. தோல் எடுத்துகிட்டு எந்த ஷேப்பில் வேணால் கட் பண்ணிவிட்டு அந்த பேட்டரில் நல்லா டிப் பண்ணி 2 பக்கமும் பொரிச்சு எடுத்துருங்க. பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் நல்லா வாழைப்பழம் சைஸ்க்கு நல்லா நீட்டாகவே கட் பண்ணி போடலாம். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டிங்கன்னா சாப்பிடுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு போடும்போது ஹை ஃப்ளேம் வச்சுட்டு அப்புறம் அனல் நல்லா கம்மி பண்ணிவிட்டு 2 பக்கமும் பொரிச்சு எடுத்துருங்க. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிட்ஸுக்கு நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ் சேனலில் இருக்குது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.